அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். அதிக கனமழை பெய்துள்ள திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய இந்திய பிரதமர் மோடி அவர்களின் உத்தரவின் பேரில் நாளை தூத்துக்குடி வருகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தேசிய போட்டிகளை அறிவிக்கும் போது உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை, மேலும் மல்யுத்த வீரர்களுக்கு போதிய அவகாசம் தரவில்லை என்று கூறி இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய நிர்வாகிகளுக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் மல்யுத்த சம்மேள நிர்வாகத்தை கையாள இடைக்கால குழுவை ஏற்படுத்தும்படி இந்திய ஒலிம்பிக் சங்கத்துக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. உள்நாட்டில் கட்டப்பட்ட INS இம்பால் போர்க்கப்பல் நாளை இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது. தரையில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகள், தரையில் இருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்கான ராக்கெட்டுகளை செலுத்தும் உள்நாட்டு சாதனங்கள் உள்ளிட்டவை கப்பலில் இடம்பெற்றுள்ளன. மேலும் நவீன கண்காணிப்பு ரேடார் கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளது. அணு, உயிரி, ரசாயனம் என 3 வகையான தாக்குதல்களிலும் போரிடக்கூடிய வகையில் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சக புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக 140 தனியார் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக குஜராத்தில் 28 புதிய தனியார் பல்கலைக்கழகங்கள், மகாராஷ்டிராவில் 15 பல்கலைக்கழகங்கள், மத்திய பிரதேசத்தில் 14 பல்கலைக்கழகங்கள், கர்நாடகாவில் 10, சத்தீஸ்கரில் 7, ஜார்க்கண்ட் மற்றும் ராஜஸ்தானில் தலா 6, பீகார், ஒடிசா, உத்தரகாண்ட், தெலுங்கானாவில் தலா 5, ஆந்திரம், ஹரியானா, மணிப்பூர், தமிழ்நாடு, சிக்கிம், உத்தரப்பிரதேசத்தில் தலா 4 பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. துபாயிலிருந்து மத்திய அமெரிக்காவில் உள்ள நிகர்குவாவுக்கு 303 இந்திய பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த விமானம் கடந்த வியாழக்கிழமை பிரான்ஸ் நாட்டில் தரையிறக்கப்பட்டது. இந்த விமானம் மூலம் மனித கடத்தல் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் வந்ததை அடுத்து பிரான்ஸ் அதிகாரிகள் இந்த விமானத்தை தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பயணிகளிடம் விசாரணை நிறைவடைந்து விட்டதாகவும், பயணிகள் இன்று முதல் தங்கள் பயணத்தை தொடர அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. எக்ஸாமுக்கு தேவையான நியூஸை போட்டுட்ருக்கேன். இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.